எல்லோருக்கும் வணக்கங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 11 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி காலையில் நாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் சீரக தண்ணி, ஹாட் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன எடுக்கலாம்னா, டீடாக்ஸ் டீன்னு சொல்லி ஒரு ரெசிபி இருக்குங்க. ஸோ அதை இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சீரகம், கொஞ்சம் மல்லி, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 லிட்டர் தண்ணியில் வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஹீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே குடிக்கலாம். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் கீழே போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது பேர் டீடாக்ஸ் டீ. ஸோ அதை ரெகுலராக நீங்கள் இனிமேல் குடிக்க ஆரம்பிச்சுக்குங்க. அது காலையில் மட்டும் கிடையாது, ஒரு டே ஃபுல்லாக குடிக்கலாம். நீங்கள் அதை 6 மணி வரைக்கும் குடித்தா போதும். 6 மணிக்கு மேலே சாயங்காலம் குடிக்க வேணாம், சரிங்களா? ஸோ காலையில் அதுக்கப்புறம் ஒரு 7 to ஒரு 7:30 மணி 8 மணி டைமில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் ஒரு எக்ஸசைஸ், வார்ம் அப் இல்லை வாக்கிங் ஏதாவது போகிறதுனா நீங்கள் போயிட்டு வந்துக்குங்க. அப்புறம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 2 இட்லி இல்லை 2 தோசை எடுத்துக்கங்க. நான் ஏன் மறுபடியும் இட்லி தோசை கொடுக்குறேன் அப்படின்னா, எல்லோரும் எங்கே போனாலுமே கம்பல்சரி இட்லி தோசை தான் மேக்ஸிமம் வீட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் கார்போஹைட்ரேட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் கார்போஹைட்ரேட் உணவுகளை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ நான் தான் உங்களுக்கு பேலன்ஸாக கொடுத்துட்ருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு வேளை உங்களுக்கு இட்லி தோசை வேண்டாம் அப்படின்னா, நான் இது வரைக்கும் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா பிரேக்ஃபாஸ்ட்டு, அதில் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், எது வேணால் சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி டே 11ல் நான் உங்களுக்கு 2 இட்லி சஜஷன் பண்ணியிருக்கேன். இல்லை 2 இட்லி வேண்டாம்னா நீங்கள் 2 தோசை எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஒரு ஆம்லெட் எடுத்துக்கலாம், இல்லை முழு முட்டையாக கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு இன்றைக்கு உண்டான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வெயிட் லாஸ் சீரீஸ் டே 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்களும் கலந்துக்குங்க. ஸோ அடுத்தது 11:30 மணி டைமில் நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், கொய்யா ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க ரெகுலராக. அடுத்தது இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னா, ½ பிளேட் ரைஸ் எடுத்துக்கங்க. இன்றைக்கி ½ பிளேட் வேண்டாம், நீங்கள் ஒரு பிளேட் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஒரு பிளேட்டில் நேற்று வரைக்கும் ½ பிளேட் ரைஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸை சாப்பிட்ருந்தீங்க. இப்போது அந்த பிளேட்டை டிவைடட் பை 3ஆக பிரிச்சுக்குங்க. அதில் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துங்க, ஒரு பங்கு, இன்னொரு பங்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கங்க. இன்னொரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு 2 வெஜிடபிள்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்குங்க. கேரட் பீன்ஸ் ஒரு பொரியல், அதுக்கப்புறம் முள்ளங்கி, பீட்ரூட்டு, ஸோ அது மாதிரி ஏதோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ காய்கறிகள் எதுவுமே வச்சுக்கங்க, இல்லை முட்டை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3லேருந்து 4 முட்டை சாப்பிட்லாங்க, எந்த தப்பும் கிடையாது. முட்டை வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் பன்னீர் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான லஞ்சு. அதுக்கடுத்தது ஈவினிங் ஒரு 4 to 4:30 டைமில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து இஞ்சி டீ இல்லைனா சுக்கு டீ அது மாதிரி குடிங்க. பிளாக் காஃபி வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளாக் காஃபி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது 7 மணி டைமில் என்ன ஃபுட் எடுக்கலாம், ஒரு முட்டை தோசை எடுத்துக்கங்க, அதே போதும். ஸோ நான் மேக்ஸிமம் ஃபுட்டு வந்து ரெகுலராக எல்லார் வீட்லேயும் என்ன உணவுகள் இருக்குமோ அதை வச்சு நான் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? ஒரு முட்டை தோசை போதும். அதுக்கடுத்து ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கழித்து நீங்கள் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? அடுத்தது சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்க போயிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வாக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போங்க, தூங்க போங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் 3 லிட்டர் தண்ணி குடிங்க, நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ்க்கு. ஸோ இதுதாங்க இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 11ஓட டயட் பிளான். ஸோ வெயிட் வரைக்கும் செக் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு 4 days மட்டும் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 12 பார்க்கலாம். தேங்க்யூ.